நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்க முறை சரியாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் சிரிச்சுவீங்க. சரியா இருக்கு. எங்கண்ணே போன வாரம் வந்து 8 படம் ரிலீஸ் ஆச்சுண்ணே. 8 படத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு சோதனையும் கிடச்சிது. பெரிய படம் கிச்சா சுதீப்லாம் ஒரு சோதனையும் கிடச்சிது. கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கா? இங்கே மாடலே தப்பாகி போச்சு. முன்னாடி நமக்கு வந்து டிஜிட்டலில் காசு வரும், சேட்டலைட்டில் காசு வரும். சேட்டலைட் இல்லைன்னு போச்சு, டிஜிட்டலும் ஆஃப்டர் ரிலீஸ்ன்ட்டாங்க. தேட்டரிக்கலில் படம் வந்துட்டு இருந்துச்சு, தேட்டரிக்கலும் இல்லைன்னு ஆயிடுச்சு, ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ தேட்டருக்காரங்களுக்கும் அட்வான்ஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி படம் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ப்ரொடியூசருக்கு எங்கேருந்து பணம் வரும்? எங்கேருந்து சோர்ஸ் கிடையாது, பணமே கிடையாது. தேட்டருக்கலை சரி போடுறோம், ஒரு 3 ஷோ குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஷோவாக கிடைக்கும்ல. ஒரு படத்துக்கு ஒரு ஷோனா எப்படி அந்த படம் வந்து கலெக்ஷன் எடுக்கும்? ஆப்ஷன் ஆடியன்ஸ் வரவனுக்கு இந்த படம் தான் ரஜினி சார் படமா இல்லை அஜித் சார் படமா, அதை போய் வெயிட் பண்ணி அந்த ஷோ பார்க்கணுன்னு பார்க்குறதுக்கு அவன் போகும்போது தேட்டரில் இருந்தால் பார்ப்பான், தேடி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அந்த நம்ம சாய்ஸே கொடுக்கல பப்ளிக்கு. அது திரும்ப ஓடிடிக்கு வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு கொண்டாடும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது, நம்ம படம் வந்து கவனிக்கப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் தான். தயாரிப்பாளர் சங்கம் இன்றைக்கி என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னா வந்து எல்லாருக்கும் நம்ம தயாரிப்பாளர்களும் ஒருத்தர் ஈகோவில் நீ மேலே போனால் நான் இழுத்து விடுவேன், நான் மேலே போனால் நீ இழுத்து விடுன்றதுல எங்களுக்குள்ளே இல்லாத ஒற்றுமை இல்லாதனால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே நாசமாயிடுச்சு. நான் அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரி உண்மையாக நல்லாயிருக்கும். யார் பெரியவங்க யார் சின்னவங்க நீங்கள் தேவையில்லைண்ணே. நம்மளை நம்பி இத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இந்த உறுப்பினர்கள் தொழில் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம நிர்வாகத்துக்கு வரோம். எனக்கு அதிகாரம் வேணுமா உனக்கு அதிகாரம் வேணுமா இல்லை, யார் வேணாலும் அதிகாரத்தை வச்சுக்கலாம். அதிகாரம் இங்கே பிரச்சனை இல்லை. சீனியர்ஸை கூப்பிடுங்க, எல்லா சீனியர் தயாரிப்பாளரையும் கூப்பிடுங்க, உட்கார வைங்க, உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ நாசமாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம், ரிலீஸ் ரெகுலேஷன் பண்ணலாம், உட்காந்து பேசுங்க. நடிகர்களுக்கு வந்து நம்மளே தானே 50 கோடி 100 கோடின்னு சொல்லி போட்டு நம்ம தானே இது பண்ணுறோம். எந்த படம் வந்து நீங்கள் சமயத்தில் 50 கோடி 100 கோடின்னு பெருசாக கலெக்ஷன் ஆச்சுன்னு நம்ம சொல்லணும். இவங்களாம் போட்டு இது பண்ணி கெடுத்து விட்டு இண்டஸ்ட்ரியை கெடுத்து விட்டு போகிறது, ஹைப்புக்காக பண்ணி விட்டு நம்ம நிறைய நான் அதாவது இண்டஸ்ட்ரி கெட்டு போனதுக்கு நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. டோட்டலாக வந்து நம்ம சொல்கிறது தான் இவங்களை சொல்லலாம், தயாரிப்பாளர்களுக்கு சொல்லலாம். இவங்க அதிகமாக போய் மோதுறது எங்கே மோதுவாங்கன்னா பெப்சியில் மோதுவாங்க, தொழிலாளிகள்கிட்ட மோதுவாங்க. தொழிலாளிகள் தான் நமக்கு இதுன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இண்டஸ்ட்ரியில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதை பற்றி எங்கேயுமே நம்ம பேசுகிறது இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லை. என்னென்னா நான் பேசுகிறேன் உங்களுக்கு பிடிக்காது, வேணா பேசுகிறது அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கு.